சாட்டை கையில் கொண்டு ஒரு டான்ஸ் ஆடுவாரு. அதெல்லாம் சும்மா First standard இருந்து Holy Cross Middle School. சுகுமார் இன்னொரு டான்ஸ் சொன்னார் ரொம்ப நல்லா. உள்ளங்கள் பலவிதம் கேர்ள்ஸோட ஆடுறது. மறிட்டாடி. பல பாட்டுல இருக்காப்பா. ஏதோ இருக்குப்பா. அது வைஃப் வந்தா அப்புறம் வச்சுக்கலாம். Good afternoon everybody. நான் காலையிலே வந்துட்டு திரும்ப போயிட்டேன். அதனால லேட் கம்பர்ஸ்லாம் நான் ரொம்ப லேட் நினைச்சிடாதீங்க. நான் ஏர்லி பேர்ட். என் பேர் சுகுமார். நாங்கெல்லாம் தனபால் சொன்ன மாதிரி ஹோலி கிராஸ் மிடில் ஸ்கூல், அது தமிழ் மீடியம் ஸ்கூல் வராது, தட் இஸ் ஹோலி கிராஸ் மிடில் ஸ்கூல். அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி எங்களை தெரியாதனால தூக்கி இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு தக்கி திணறி முட்டி மோதி எப்படியோ பாஸ் பண்ணி இவங்களோட சேர்ந்து நாங்கள் குவாலிஃபை ஆகிட்டோம். குவாலிஃபை ஆகும்போது கூட ஐ ஹவ் குவாலிஃபைட் வித் லாட் ஆஃப் லாரல்ஸ். லைக் இப்போ தனபால் ஆகட்டும், ஜவஹர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து they had the maximum score. நாங்கள் மீடியா பேஸ் வா வா நீ வா தம்பி வா. இவங்கெல்லாம் வந்து மெடிசின் எழுதி போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வருஷம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷரிஸ் வாஸ் மை ஆப்ஷன். வா பக்கத்தில் வா உட்காரு. அப்பதான் நல்ல மைக்கில் சத்தம் போடலாம். அப்படியா இங்க வா. நாங்க வரவா நீங்க வரியா? நான் வரணுமா? இது கொஞ்சம் கழிச்சு வர. நீ சத்தப்படாம இருந்தீங்கன்னா வருவேன், சத்தப்படினா வரமாட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே. வாவ் சூப்பர். ஜேம்ஸ் அவர் தான் தெரியுது யாருக்கு கைது கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் அப்புறம் வந்து எல்லாரும் காமராஜ் விஓசி அப்படின்னு போனாங்க. நான் வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அட் லாயலா சென்னை, மேலா மெட்ராஸ் தட் டைம். But I had a mixed experience. அதாவது சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து I won't say that it was so educative. In a way, academically it was not very educative, but otherwise life's education was great there. 1 year was solid experience for me. That gave me a lot of confidence to face the life. அதுக்கப்புறம் again இங்கிருந்து ரூரல்ல இருந்து நம்ம சிட்டி போகும்போது ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். You will neither be able to mingle with the city crowd nor will you be able to hold with the rural crowd. அது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. That time it used to be so prominent. இப்போ வந்து the tier 1 tier 2 cities க்கு வித்தியாசமே கிடையாது. In those days when technology was not so well advanced, there was a lot of difference. And when you go to Chennai, you will have more of diversions. அந்த சென்னை ஒரு டைவர்ஷன் நமக்கு. ஸோ என்னோட எய்ம் வந்து மெடிசின் போகணும்னு சொல்லிட்டு, பட் ஐ couldn't accomplish that. Although it is very risky, I lost it. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு விஓசி காலேஜில் வந்து திரும்ப நான் பிபிஏ ஜாயின் பண்ணேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 semester I completed. I studied economics, business administration, business maths, all that for about 6 months. அப்போ தான் நானும் திரும்ப எனக்கு யார் கிளாஸ்மேட்னா கெரடி நானும் பிபிஏ ஜாயின் பண்ணிட்டோம். 2 பேரும் அப்படியே ஹாக்கி விளையாட போவோம், நேவியில் ஜாயின் பண்ணோம். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் we were just able to do. அதுக்கப்புறம் வந்து that time I had applied for agriculture university. Agriculture university வந்து there were a variety of courses: fisheries, horticulture, agriculture, veterinary. And since I just missed medicine by a whisker, I was able to get anything of my choice. அப்போ வந்து வெட்டினரி வேணாலும் படிச்சிருக்கலாம், அக்ரி படிச்சிருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கலாம், அந்த 4 கோர்சஸ் இருந்துச்சு. அப்போ வந்து தூத்துக்குடியில் இந்த காலேஜ் இருக்குது, இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டனால I came and joined here.
அப்போ வந்து we had to study along with BSc Agri students. It is not that we will start fisheries in Thuthukudi. So first year course வந்து நாங்க மதுரையில Agricultural College and Research Institute அது அந்த ஒத்தக்கடை அங்க இருக்குது. So அதான் யானமலை ஆனமலை அந்த ஆனமலை அடிவாரத்துல வந்து we studied. So that was a great experience again. ஏன்னா அது ஒரு diverse group. So people from all walks of life will be there. அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்க முடிச்சிட்டு then I had to come here. அப்போ வந்து I was a day scholar. 4 years இங்க ஸ்டடி பண்ணேன். That time also I was not very much interested in studies in a big way. Then when I joined masters, then I realized that I have to study to take up a career in fisheries. Otherwise I have to change the career. So then I was a little serious about studies and I was able to score also quite well. Then actually அதுக்கப்புறம் வந்து I joined in a private farm. For 6 months I was in a fish farm. Chengalpatla Orion chemicals and distilleries oda effluent treat panni they were culturing red tilapia. Adunoda hatchery I was a hatchery manager for 6 months. Adu oru nalla or experience. Adu vandu eppdina they gave us a lot of independence. So how to cope up with the biological system gradha anga oru learning. Adu and the experience irukumbode then I got a job here in the university. I was in a dilemma because the administration also wanted us to stay back. They said that we will give you whatever you want to get it there. ஏன்னா அப்போ வந்து pay parity, pay difference ஒன்றும் பெருசாக கிடையாது. Almost like the same pay. Then they said that you can be here, you will make a good career. Then again, Thuthukudi called me because it was here in Thuthukudi. That was my attraction. So நான் அங்க திரும்ப வந்து ஜாயின் பண்ணிட்டு Go ahead. Right. Then what happened in okay. So அதுக்கப்புறம் வந்து I joined here. அப்புறம் ஒரு 3 years இருக்கும்போதே வந்து I still wanted to study. So அப்போ வந்து deputation was not possible. இப்போலாம் 3 yearsல வந்து deputation with salary I can go. But I had to forego salary and join my PhD. So that was in Bangalore, US, Mangalore college. அப்போ I went for research. Research போன பிறகு கூட 1 yearல வந்து எனக்கு நான் போன ஃபீல்டுக்கும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மேட்ச் ஆகல. So அது வந்து unofficially I quit 1 year and then joined another course in the same university with little more, manipulations. So I was able to do microbiology there. So that was the real interest that I had. So I did my PhD there. PhD இருக்கும்போதே நான் வந்து postdoc fellowshipக்காக I was looking for different places. அப்போ வந்து I got one in Yugoslavia. That time it was actually about to break up. So ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சது. அது இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியமா, பட் அதுவும் போகல. Then I got in Japan with a Japanese fellowship. So I went for postdoc fellowship for about 18 months. அதை முடிச்சிட்டு then I continued throughout. இங்கதான். அதுக்கப்புறம் தான் இன்ஃபேக்ட் நான் when I went for my postdoc அந்த நேரத்தில் வந்து I was married. So my first daughter was born. அப்போ ஒரு சின்ன டயலமா இருந்துச்சு, போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. Then my wife gave me enough support. You may go. ஏன்னா அவனுடைய பேஷன் அது இருந்துச்சுன்னா நீ போ அப்படின்ட்டா. My daughter was only 30 days. அந்த இலக்கற்ற ஃபங்க்ஷன் முடிச்ச மறுநாள் I took the flight. So for 18 months to Japan. And then when my daughter was 9 months old, I took them there. So I was able to have a family apartment. அங்க வந்து ஒரு 3 months ஒரு ஷார்ட் டர்ம் டூரிஸ்ட் விசால தான் வந்தாங்க. பட் தட் வாஸ் a wonderful time I had. So almost like ஜப்பானை வந்து நான் வந்து லோக்கல் ட்ரெயின்ல ஜப்பானை சுத்தின ஆளா இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் போட உடனே அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் டியூட்டோரியல்ல வச்சேன். That is another good thing that I did. So I was able to pick up the communication, basic communication I was able to manage. Mushi. Everything you can get. ஏன்னா ஒரு basic communication தெரிஞ்சதுன்னா you are Japanese are one who will help you to the core to some extent. But in a work atmosphere the thing is quite different. They are still imperials. They are real imperials. They don't want anybody to boss them. So ஒரு study life and student life அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இடம் அது. Because it's a very systematic country. So அங்க இருக்கும்போது என் வைஃபும் நானும் சேர்ந்து we had traveled long. அப்போ வந்து வசியோட நம்ம சுபாகர் was in Kobe. அப்போ அங்க கூட போயிருக்கோம்.
In fact, we used to take the train. And the language there is one thing, if you know the time when it will reach the place, and the time to dot, you can get down to the station. So, because every signboard will be in Japanese, which you cannot read. Although I can speak, I will not be able to read the characters. There will be about 2,500 kanji characters with which only you will understand the language, that was not possible. So, I can speak, but I can't read the language. For 2 days. Then I went to Tokyo. Japan was almost like 4 islands I could visit during the 3 month stay along with my little daughter. Then I continued. Then one level the professor research one administrative job came. The Tamil Nadu government decided to start one fisheries university. We all applied because just for the sake of number I put the application as well. But I was selected as the special officer for the establishment of this university. So I had to directly report to the government. That means the principal secretary to government I had to report. So 1 year I was there. Then I didn't want any administrative position. I want to get back and join as professor. But again, the university felt that I will dean position. I am still continuing as a dean. My tenure will be over in 1 year. So this is actually a tenure position. By 2018 December, I will be debating this deanship. After 3 years service, then I have to think what I will become. It's God's way. So this is in brief about me. I am really happy that I could see all of you here, and this association should continue. If you don't think that I am a little philosophical, I would like to say one thing. When our basic needs are satisfied, like food, shelter, basically, we have 2 questions in our mind. One is like, how did it all happen? Where did we come from? This is question number 1. Everybody. That's the basic needs in this uncivilized society. Another level, where are we going to? The it will confront any intellect, any intellectual person. This is correct. The ego problem. See, we are all now diverse, but still what unites us is the friendship. We may have differences in our thoughts, deeds, actions, our profession, but the two questions where are we going to? Religion says in so many ways. Religion gives us some explanation, but we do not know, because even Big Bang theory is being questioned now. That is not the origin of life, they say. The how are we? That is more important. Where we had come from, we do not know. Where we are going to, we do not know. But in between, how are we? See, 40 years we were not having a big touch. If we are 78, 2017, in the 1 era, we are maintaining some sort of interaction. So this should continue. In the period, we have to make it big. If not for us, for our next generation. So our generation maybe for another 10 to 15 years. After 10 years, it would be a bonus every minute. Because we are all now 54, 55. Maybe the average lifespan, if you work out, maximum another 15 years. And after that, what? We do not know. So now we have to leave a sort of network for the next generation. So this is the way that we have to build this one. That is Swamiji. One more thing also I would like to say before, I may not get a chance again. Writers and basic something we have to do, something we have to do. This something will be but ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஒரு Italian philosopher, I always remember Alighieri, ஒரு philosopher. The darkest places in hell are reserved for those who maintain neutrality at the time of moral crisis. Now, when there is a moral crisis, we are supposed to rise. But very often, then we just put a deaf ear or a blind eye, and then we move on. It would be something that we can think as a tree that would serve its purpose. So, thank you for the opportunity. Thanks a lot.